லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில். போன செஷன்ல பேராகிராஃப் 26 பார்த்தோம். அதுல 26ல ஒரு பெரும்பான்மையான பகுதிகளை பார்த்தோம். அதுல கடைசியா 2 போர்ஷன்ஸ் நம்ம பார்க்கல, அதை நம்ம பார்க்கலாம். மேற்கொண்டு பேராகிராஃப் 27 அதையும் பார்க்கலாம். போன செஷன்ல என்ன நாம் பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த மைண்ட்ல எல்லா நம்முடைய அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், இதுல பிழை ஏற்படுவதை நம்ம பார்த்தோம். எதனால பிழை ஏற்படுகின்றது? அதாவது இந்த மைண்ட் கான்சியஸ்னஸ் அதனுடைய ஏன் எல்லைக்குட்பட்டு செயல்படுகின்றது? அதுக்கு மெயின் முக்கியமான காரணம் என்னவென்றால் நம்முடைய பர்சனாலிட்டி. ஒவ்வொரு மனிதரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையான ஒரு கேரக்டர் ஆர் பர்சனாலிட்டி, அந்த ஃப்ரேம்குள்ளதான் நம்ம எல்லோருமே செயல்படுறோம். அதுல நம்ம எல்லா மனிதருக்குள்ளேயும் அந்த 3 விதமான குணங்களினுடைய கலவை காணப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். தமசிக் நேச்சரா இருக்கிறோம், சில சமயம் ரஜசிக் நேச்சரா இருக்கிறோம், சாத்விக் நேச்சரா இருக்கிறோம். எல்லா மனிதர்கள்ட்டையும் இதனுடைய ப்ரொபோர்ஷன் தான் வேரி ஆகுமே ஒழிய முற்றிலும் முழுவதும் ஒருத்தங்க தமசிக்காகவோ ரஜசிக்காகவோ சாத்விக்காகவோ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது கலவையில தான் இருப்பாங்க, மிக்சரா இருக்கும். இதுல ஒவ்வொரு மனிதனுடைய அந்த கேரக்டர், பர்சனாலிட்டி, அது தமசிக்கா இருக்கலாம், ரஜசிக்கா இருக்கலாம், சாத்விக்கா இருக்கலாம். இது என்ன செய்கின்றது? அதுவே ஒரு வரம்பாக செயல்படுகின்றது. உண்மையை அறிந்து கொள்வதற்கு அவரால் அந்த பர்சனாலிட்டியை தாண்டி செல்ல முடியல. அது ஒரு அது அது ஒரு வரம்பாக செயல்பட்டு உண்மையை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு வரம்பாக இருக்கின்றது, ஒரு லிமிட்டேஷனா இருக்கு. இது என்ன, இது எதற்கு வழிவகுக்கின்றது என்றால், நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கணும், இந்த அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு என்கின்ற முயற்சியில் இறங்கும் பொழுது நம்ம பர்சனாலிட்டியே இட் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எரர் அப்படிங்கிற இந்த நம்மளுடைய மென்டல் டெம்பரமெண்ட், நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ். தமசிக் நேச்சர்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு டெம்பரமெண்ட் இருக்கும். ரஜசிக் பீப்புள்னா அவங்களுக்கு ஒரு டெம்பரமெண்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சாத்விக் நேச்சர் உடையவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மென்டல் டெம்பரமெண்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இதுவே எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், இதுவே ஒரு சோர்ஸ் ஆஃப் எரர், பிழைக்கு ஒரு அடிகோலும் அமைப்பாக மாறுகின்றது அப்படிங்கிறார். This condition is a source of error in our acquisition of knowledge அப்படிங்கிறார். இது வெறும் நாலேஜ் கெயின் பண்றதுல இது தடையா இருக்கு. நம்முடைய செயல்பாடு ஃபர்ஸ்ட் நம்ம நாலேஜ் கெயின் பண்றோம். இப்ப நாலேஜ் கெயின் பண்றதோட நம்ம ஒவ்வொரு மனிதரும் நம்ம நின்று விடுவதில்லை, நம்ம செயல்படுகின்றோம் இல்லையா? செயல்படுகின்றோம், ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஸோ 2 விஷயம் என்ன நம்மகிட்ட இருக்கு? ஒன்று செயல்பட வேண்டும் என்கின்ற சங்கல்பம், வில். 2வது செயல்படுதல், ஆக்ஷன். இந்த செயல்பாட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா
நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து ஒரு தடையாக இருக்கின்றது, ஒரு வரம்பாக இருக்கின்றது அப்படிங்கிறார். என்ன எப்படி நம்மளுக்கு இது வரம்பாக செயல்படுகின்றது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முழுவதுமாக நம்ம பார்த்தோம். நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து அந்த கம்ப்ளீட் ட்ரூத்தை வந்து நம்மளால உள்ள வாங்கிக்க முடியல. அதனால நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம். சம்டைம்ஸ் we are forced to live in ignorance. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பர்சனாலிட்டியே நமக்கு தடையா இருக்கு. இக்னோரன்ஸ் வந்து இக்னோரன்ஸோட நின்று விடுவது இல்லை. அந்த இக்னோரன்ஸ் வந்து எதை உண்டாக்குகின்றது நம்முள் என்றால் ஒரு தவறான உணர்வு நிலையை உண்டாக்குகின்றது. we create a wrong consciousness. இது இப்படி இந்த ப்ராசஸ் அப்படிதான் ஒர்க் பண்ணுது. ignorance always leads to wrong consciousness. the wrong consciousness வந்து என்ன, அதோட நின்றது இல்லை. நம்ம பார்த்தோம், நம்ம செயல்படுற நம்மள்ட்ட ரெண்டு விஷயம் இருக்குன்னு பார்த்தோம், வில் அண்ட் ஆக்ஷன், சங்கல்பம் செயல்படுதல் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த ராங் கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடுது, ராங் வில் அண்ட் ராங் ஆக்ஷனா மாறிடுது. ஸோ இந்த டைனமிக்கா நம்ம செயல்படும் பொழுது எப்படி இது நம்ம டைனமிக்கா எப்படி செயல்படுறோம், நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்களோட தொடர்பு கொள்கின்றோம், சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களோட தொடர்பு கொள்கின்றோம், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுடன் நாம் தொடர்பு கொள்கின்றோம். இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், சரியான முறையில ரியாக்ட் பண்றோமா இல்லையா அப்படின்னா, சரியான முறையில சில சமயம் சரியா ரியாக்ட் பண்றோம், சில சமயம் நம்ம சரியா ரியாக்ட் பண்றது இல்லை. என்ன காரணம் என்றால் இந்த ராங் கான்சியஸ்னஸ் which came out of ignorance. We react wrongly to our outward contacts and happenings. இதுதான் the logical sequence. ஏன் நம்ம சரியா நம்ம வெளியில இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சரியான முறையில நம்ம ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறார். சரி, மனிதனை எடுத்துக்கொண்டால் இதுதான் அவனோட இப்படிதான் இருக்கணுமா, அவனுக்கு வேற ஏதாவது இதுல இருந்து இதையும் தாண்டி செல்ல முடியுமா அப்படின்னா, மனிதன் கிட்ட வெறும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல தான் அவன் ரஜசிக்கா இருக்கிறான், தமசிக்கா இருக்கிறான் அண்ட் சாத்விக்கா இருக்கிறான். பட் அவனுடைய உள்ள போனோம் அப்படின்னா ஹி ஹாஸ் அ சைக்கிக் பீயிங். அதுதான் இன்மோஸ்ட் கான்சியஸ்னஸ். இந்த இன்மோஸ்ட் கான்சியஸ்னஸ் என்ன செய்யுது, தொடர்ந்து தன்னுடைய பரிந்துரைகளை மேற்புற உணர்வு நிலைக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றது. சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்க்கு அனுப்பி கொண்டே இருக்கு, சஜஷன்ஸ் அனுப்பி கொண்டே இருக்கின்றது. என்ன செய்யுது, இந்த சுச்சுவேஷன்ல இது மாதிரி நீ செயல்படலாம், இல்ல இதுல செயல்படக்கூடாது அப்படின்னு அறிவுரைகளை பரிந்துரைகளை வழங்கி கொண்டே இருக்கின்றது. ஆனா நம்ம சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறோம், இல்ல அவ்வாறு கிடைக்கக்கூடிய தகவல்களை தவறாக புரிந்து கொள்கின்றோம். ஸோ நம்ம என்ன செய்யறோம், அந்த பரிந்துரைகளை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கின்றோம். we reject such suggestions அப்படிங்கிறார். ஆனா நம்ம எப்படி செயல்படுறோம் வழக்கமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதை நம்புறோம், எதை நம்புறோமோ, எதுக்கு நம்ம செவி சாய்க்கணுமோ அதுக்கு செவி சாய்க்கிறது கிடையாது. எதை வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையா உள்ள வாங்கிக்கணுமோ அதை முழுவதுமா நம்புறோம். எதை நம்ம வந்து ஜாக்கிரதையா நம்ம வந்து உள்வாங்கி அதுக்கு செயல்படணும் அப்படின்னா, நம்மளுடைய மென்டல் அண்ட் வைட்டல் சஜஷன்ஸ், மனம் மற்றும் பிராணமயத்தினுடைய பரிந்துரைகள். நம்ம அதை ரெடிலி வி பிலீவ், நான் அப்படிதான் திங்க் பண்றேன், இதுதான் என்னுடைய இதுக்கு நான் இதை அடையணும் அப்படிங்கிட்டு விரும்புறேன், என்னுடைய வைட்டல் சஜஷன்ஸ். எல்லாரும் அப்படிதான் செயல்படுறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப பிழைக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றதா என்றால் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதெல்லாம் பிழைக்கு உட்பட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து அன்என்லைட்டண்டா இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அன்என்லைட்டன்ட் மென்டல் அண்ட் வைட்டல் சஜஷன்ஸ் அப்படிங்கிறார். ஸோ நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் நம்ம எல்லோருமே எதற்கு உடனடியாக செவி சாய்க்கின்றோம் என்றால், நம்முடைய அன்என்லைட்டன்ட் மென்டல் அண்ட் வைட்டல் சஜஷன்ஸ், அதனுடைய பரிந்துரைகளுக்கு தான் நம்ம வந்து உடனடியாக செவி சாய்க்கின்றோம். நம்ம அது இல்லாம இது எல்லாத்துக்கும் மேல இதோட நம்மளோட ஈகோ அசோசியேட் ஆயிருக்கு. மென்டல் ஈகோ, வைட்டல் ஈகோ, பிசிக்கல் ஈகோ.
ஸோ 2மே சேர்ந்து இதுக்கு தான் நம்ம வந்து சர்வீஸ் ஆயிக்கின்றோமே ஒழிய, நமக்கு உள்ளிருந்து வர கிடைக்கக்கூடிய நம்முடைய சைத்திய புருஷனினுடைய பரிந்துரைகளை நாம் நிராகரிக்கின்றோம் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் வந்து ராங் ஆக்ஷனுக்கு வந்து மனுஷன் எதனால வந்து ராங் டூயிங் அண்ட் ஈவில்லாம் செய்றான் அப்படின்னா, இதுதான் காரணம் அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா, இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த புவியில வந்து எது வந்து ஆரம்ப நிலையாக காணப்படுகின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சடப்பொருள் தான். மெட்டீரியல் கண்டிஷன்ஸ். இந்த மெட்டீரியல் கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த மெட்டீரியல் என்வாயரன்மெண்ட் தான் லைஃப் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் வந்து மெல்ல மெல்ல உருவாகுகின்றத பார்க்குறோம். அப்புறம் அதுலேருந்து தான் மைண்ட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் தான் ஃபர்ஸ்ட் வருது. சின்ன சின்ன ஒரு செல் இனங்கள் பார்க்குறோம். அந்த அதாவது வெறும் சட உலகத்துல ஒரு உயிர் ஒரு லைஃப் பிரின்சிபல் உள்ள வருது அப்படின்னா, அது வந்து எத்தகைய போராட்டங்களுக்கு இடையே தன்னுடைய இருப்பை அது உறுதி செய்து கொள்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிகுந்த போராட்டத்துக்கு இடையே தான் ஒவ்வொரு லைஃப் ஃபார்மும் தன்னுடைய இருப்பை இந்த புவியில் உறுதி செய்து கொள்கின்றது. அதனால வந்து இயற்கையாகவே பரிணாமத்தில் எது வந்து ஒரு வலுவான ஒரு இயக்கமாக காணப்படுகின்றது என்றால், இந்த செப்பரேட் லைஃப் பீயிங் அஃபர்மிங் இட்செல்ஃப் அப்படிங்கிறார். ஒவ்வொரு வாழ்வினுடைய அமைப்பும் தன்னை இந்த புவியில் உறுதியாக நிலைநிறுத்திக் கொள்ளும் தனியாக, ஒவ்வொன்றும் தனியாக, அப்பதான் வந்து அது இனமாக மாறும். ஒவ்வொரு அமைப்பும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எறும்பு அப்படின்னா அதனுடைய இனத்தை அது உறுதி செய்து கொள்கின்றது. அதுபோல தான் சாதாரண இன்செக்ட்ஸ்லேருந்து பெரிய அனிமல்ஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மிகுந்த போராட்டங்களுக்கு இடையே தான் அது ஒரு இனமாக இன்றைக்கு காணப்படுகின்றது. இந்த இயக்கம் வந்து பரிணாமத்துல வந்து ரொம்ப வலுவாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. அதனால்தான் வந்து இது வந்து லைஃப் பிரின்சிபல் அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஒரு உயிர் வாழும் இனத்துல கீழ்நிலையில் இருக்கக்கூடியது ஒரு சாதாரண ஒரு வாழ்வினுடைய இயக்கமாக காணப்படுகின்றது. அதுவே மனிதன் கிட்ட வந்தப்புறம் அது வந்து ஒரு வைட்டல் பர்சனாலிட்டியா டெவலப் ஆயிடுது. எல்லா மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா தன்னை வந்து அது ஏன்னா மனுஷன் கிட்ட வந்தோன்னா ஈகோ வந்துருது கூட. ஸோ 2மே ஒண்ணு சேர்ந்துக்குது. இது புரிஞ்சுக்கலாம் நம்ம. இந்த உலகத்துல என்னுடைய இருப்பை உறுதி செய்து கொள்வது என்பது பரிணாமத்தில் இயற்கையினால் வழங்கப்பட்டுள்ள ஒரு இயக்கம். அதனுடன் என்னுடைய ஈகோ உடன் சேர்ந்து கொள்கின்றது. அதனாலதான் மனிதன் வந்து என்ன செய்கின்றான், தன்னுடைய இருப்பை வந்து எப்பொழுதுமே டாமினேட் பண்றான். தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொள்ள ஹி டாமினேட்ஸ். அவனுடைய வைட்டல் பர்சனாலிட்டி வந்து என்ன செய்கின்றது, இட் அசர்ட்ஸ் இட்ஸ் டாமினன்ஸ். எது பொதுவா டாமினன்ட் பண்ணுது அப்படின்னா, அவனுடைய அறியாமைக்குட்பட்ட அந்த வைட்டல் பீயிங் இல்லையா? அந்த அறியாமைக்குட்பட்ட வைட்டல் பீயிங் தான். அது வந்து ஒரு என்லைட்டன்டா இல்ல. ஸோ இந்த டாமினன்ஸ் ஆஃப் த இக்னோரண்ட் வைட்டல் பீயிங் தான் வந்து எதுக்கு வந்து முக்கியமான காரணமா இருக்கின்றது அப்படின்னு பகவான் சொல்றார் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து முரண்பாடு காணப்படுகின்றதோ, எங்கெல்லாம் வந்து ஒத்திசைவின்மை காணப்படுகின்றதோ, டிஸ்கார்ட் அண்ட் டிசார்மனி, இதுக்கெல்லாம் சோர்ஸ் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டாமினன்ஸ் ஆஃப் தி இக்னோரண்ட் வைட்டல் பீயிங். இது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் பார்க்குறோம் நம்ம. எல்லா தளங்கள்லையும் பார்க்குறோம். சாதாரண ஒரு சின்ன ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஒரு வீடு ஒரு 2 பேர் இருந்தாலே அதில் டாமினேஷன் வந்துடுது. அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் மேலே போக போக பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நாடுகள், கவர்மெண்ட்ஸு எல்லாமே இதுதான். இதுதான் மெயின் ரீசன். ஸோ இது பிரின்சிபல் இதுதான். இது வந்து என்ன ஆயிடுது, வாழ்வில் வந்து ஒரு 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 டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது இல்லையா? ஒரு ஒரு இசைவின்மையை ஏற்படுத்துகின்றது. நம்மளுடைய இன்னர் லைஃப்லயும் சரி, அவுட்டர் லைஃப்லயும் ஒரு இசைவின்மையை ஏற்படுத்துகின்றது. இதுதான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் ராங் டூயிங் அண்ட் ஈவில்க்கு காரணம் என்ன அப்படிங்கன்னா, இதுதான் காரணம் அப்படிங்கிறார். நம்ம காம திங்க் பண்ணி பார்த்தா பகவான் சொல்றது வந்து அக்கு வேற ஆணி வேறையா சொல்றார். எப்படி மனுஷன் தப்பு செய்யறான் அப்படிங்கிறது இதுதான் காரணம் அப்படிங்கிறார். அதை வந்து ரூட்டுக்கு போயிட்டு அங்க அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்றார்.
அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நம்மகிட்ட எல்லோருக்கிட்டுமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த வைட்டல் எலிமெண்ட் அப்படிங்கிறது எல்லார்கிட்டயும் இருக்குது. அது வந்து ஒரு ஒரு பண்படுத்தப்பட்ட நிலையில, நெறிப்படுத்தப்பட்ட நிலையில பார்த்தோம் அப்படின்னா, அது நமக்கு ஆ ஒத்துழைக்கும். நம்ம சிறந்த செயல்களை புரிவதற்கு அது நம்முடன் ஒத்துழைக்கும். ஒரு சிறந்த கருவியாக செயல்படும். அதே சமயம் வந்து, அதை வந்து வந்து ஒரு அ அ எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு இ இல்லாம அத நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரிமிட்டிவா இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு பார்த்தோம் இது எல்லாம் விலங்குலேருந்து வர்றது. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் விலங்குலேருந்து வர்றதுனால, இந்த மொமெண்ட் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ற வரைக்கும் அது நமக்கு ஒத்துழைக்கும். இந்த மொமெண்ட் அது அன்செக்டா, அன்ட்ரெயின்டா ஆ நம்ம விட்டோம் அப்படின்னா, அதனுடைய பிரிமிட்டிவ் கேரக்டர வந்து அது வெளிய காட்ட ஆரம்பிச்சுரும். ஏன்னா எல்லா மனிதர்கள்ட்டயும் அந்த அனிமல் எலிமெண்ட் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அனிமல் எலிமெண்ட் வர்றதுனால, அதுக்கு வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா, அதுக்கு வந்து எது உண்மையோ, எது ரைட் கான்ஷியஸ்னஸோ, எது சரியான செயலோ, அத பத்திலாம் அது கவலைப்படாது. அது தான் நெனைச்சத தான் சாதிக்கும். அது தன்னுடைய ஓன் அ செல்ஃப் அஃபர்மேஷன், அதனுடைய வளர்ச்சி, அது அ அது வந்து இந்த உலகத்தில் உள்ள அ விஷயங்களை வந்து அடைதல், தனதாக்கிக் கொள்ளுதல், இதில தான் அது மும்பரமா இருக்கும். அதனுடைய சுய திருப்தி தான் வந்து அதுக்கு வந்து பிரதானமாக இருக்கும். அதனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதில் தான் அதுக்கு பிரைமரி இம்பார்ட்டன்ஸா இருக்கும். நம்ம இந்த இத்தகைய குணாதிசயங்களை கொண்ட மனிதர்கள வந்து நம்மளுடைய சமுதாயத்தில பார்க்கிறோம். நாட்டினுடைய தலைவர்களுடைய பிஹேவியர்ல பார்க்கிறோம். இது ரொம்ப சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அது. என்ன காரணம் அப்டின்னா, அவங்க வந்து அந்த பண்படுத்தப்படாத நிலையில இருக்கக்கூடிய பிராணமயத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு வந்து உண்மை, சரியா, தவறா அத பத்திலாம் அவங்க கவலையே படமாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது தான் நினைச்சத சாதிக்கணும். அதுதான் அது இப்படிதான் இருப்பாங்க அவங்க. ஆ ஆனா மனிதன் வந்து ஏற்கனவே பார்த்தோம். மனிதன் வந்து வெறும் மேற்புற உணர்வு நிலையில் இருந்தாலும் கூட, அவன்கிட்ட வந்து எப்பொழுதுமே அவனுடைய பிராணமயத்திலேயே ஒவ்வொரு மனிதனும் வாழ்வது இல்ல. பிராணமயத்துக்கும் மேலே எஜமானனாக இருக்க வேண்டியது மனம். அதேபோல பிராணமயத்திற்கும் இப்ப மனிதனுடைய புற அமைப்பிற்கு உள்ள இருக்கக்கூடிய அமைப்பாக இருப்பது அவனுடைய ஆன்மன். 2 விஷயம் இருக்கு. இந்த பிராணமயத்த தாண்டி செயல்படக்கூடிய விஷயம் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அவனுடைய மனம். மைண்ட் வந்து ரீசன் வந்து சரிப்பட்டது அப்படின்னா, பிராணமயத்த அவனால செக் பண்ண முடியும். செக்ல வைக்க முடியும். அதே சமயம் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஆன்மனுடன் தொடர்பு கொண்டிருந்தா, அது வந்து அவனுக்கு சரியான வழிகாட்டுதல கொடுக்கும். அந்த எக்ஸஸஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஏன்னா அதுக்கு தெரியும். எது உண்மை, எது சரி, எது நன்மை அப்படிங்கிறது தெரியும். ஆனா வழக்கமாக இந்த அன்செக்ட் வைட்டல் இருக்கிறவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து மைண்ட டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க மனம் வந்து அவங்களுக்கு சொல்லும். இது நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லும். ஆனா அவங்களுடைய பிராணமயம் வந்து அத வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஓவர்லுக் பண்ணிடும். அது மாத்திரம் இல்ல, பகவான் என்ன சொல்றார், அது வந்து மனதிற்கு ஆணையிடும் அப்படிங்கிறார். மனதிற்கு வந்து நம்மளுடைய பிராணமயம் அத்தகைய பிராணமயம் ஆணையிடும். என்ன ஆணையிடும் என்றால், என்னுடைய செயல்களுக்கு நீ வந்து அனுமதி வழங்கு அப்படிங்கிற ஒரு கட்டளையை அது பிறப்பிக்கும். அதேபோல ஆம், எது எது உண்மை, எது சரி, எது நன்மை அப்படிங்கிறத வந்து மனம் தீர்மானிக்காமல் பிராணமயம் தீர்மானித்து அதற்கு ஏற்றவாறு மனதை அது இணங்க வைக்கும் அப்படிங்கிறார் பகவான். இப்படியெல்லாம் செய்யும் அப்படிங்கிறார். அதாவது வைட்டல் டாமினண்டா இருக்கும் பொழுது மனம் தான் ஆக்சுவலா டாமினேட் பண்ணணும். அதுக்கு பதிலா வைட்டல் டாமினேட் பண்ணா என்ன செய்யும்? நம்மளுடைய தவறான செய்கைகளுக்கு நம்மளுடைய மனதினுடைய சமாதானத்தையும், ஒப்புதலையும் அது ஆணையிட்டு வழங்கச் செய்யும்
அப்படிங்கிறார். எல்லாத்தையும் செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிடும். ஏன்னா செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாதான் தன்னை வந்து உறுதி செய்ய முடியும். அப்புறம் மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், அவ்வாறு அது என்ன செய்து மனதனுடைய ஒப்புதலை வாங்கிவிடும். அவ்வாறு மிரட்டி உருட்டி பிராணமயம் நம்மளுடைய மனதனுடைய ஒப்புதலை வாங்கிவிடும். ஒன்ஸ் அந்த ஒப்புதலை வாங்கிடுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யும், தூக்கி எறிஞ்சிடும். ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த ட்ரூத், குட், ரைட் இதெல்லாம் வந்து காற்றில் பறக்க விட்டுரும். பிராணமயம் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். இப்படிதான் பார்க்குறோம். நம்ம எவ்வளவோ சர்வாதிகாரிகள், ரொம்ப பவர் மேனியாக்ஸ் எல்லாம் இப்படிதான் செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். நன்மை எது, எது சரி, எது உண்மை அப்படிலாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சற்று கூட எள்ளளவு கூட அவங்களுக்கு வந்து கன்சிடரேஷனே இருக்காது. அவங்களுக்கு தேவை அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுடைய கிரேட்னஸ், அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஈகோவினுடைய மேலும் மேலும் வலுப்படுத்துதல், இதுதான் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவமா இருக்கும். ஏன்னா இந்த பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிராணமயத்தினுடைய அமைப்பை சார்ந்த ஒரு மனிதன் என்பவனுக்கு எப்பொழுதுமே அவனை இந்த உலகத்தில் இருத்திக் கொள்வதற்கு ஒரு இடம் தேவைப்படுகின்றது. அவனை விரிவு செய்வதற்கு இடம் தேவைப்படுகின்றது. உலகத்தில் உள்ள விஷயங்களை அவன் தனதாக்கிக் கொள்கின்றான். அது மாத்திரமல்ல, அவன் டாமினேட் செய்கிறான், அதை மீது ஆளுமை செய்கின்றான். ஸோ அந்த அவனுடைய சர்வைவலுக்கு வந்து இந்த செல்ஃப் அசெஷன், லைஃப் ரூம் அப்படிங்கிறது தேவைப்படுகின்றது. இதுல எப்படி இந்த பிரின்சிபல், இந்த விதி எப்படி இயங்குகின்றது என்றால், இதுதான் அடிப்படை தேவையாக இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும். அது தனக்கு மாத்திரம் அவன் நாடுவதில்லை. இதை வந்து அவனுக்கு நாடுகின்றான், அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாடுகின்றான். அது அவனை சுற்றி இருப்பவர்கள், அவனுடைய குடும்பம், அப்புறம் அவன் சார்ந்துள்ள சமுதாயம், இனம் அப்படின்னு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிருக்கும். அது எப்படின்னா அவனுடைய தனிப்பட்ட ஈகோவுக்கு மாத்திரம் இல்லை, ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மாத்திரம் இல்லை, அது கலெக்டிவ் ஈகோ. இப்படிதான் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. இதன் அடிப்படையில் தான் என்ன செய்கின்றோம், நம்மளுடைய எண்ணங்களை வந்து பரப்புகின்றோம். ஒரு கிரீடு உருவாகின்றது, ஒரு கோட்பாடு, ஒரு மதம், ஒரு ஐடியல்ஸ், இதெல்லாம் இப்படிதான் உருவாகின்றது அப்படிங்கிறார். இதுல என்ன ஒரு என்ன ஒரு முக்கியமான அம்சம் மேலோங்கி காணப்படுகின்றது என்றால், இங்கு எது வந்து வலியுறுத்தப்படுகின்றது என்றால், அனைத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா என்னுடையது, எனக்கு என்னுடையது, ஐனஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறார். ஐனஸ் அண்ட் மைனஸ், இதுதான் வந்து இங்க வலியுறுத்தப்படுகின்றது. வலியுறுத்தப்படுவது மாத்திரம் இல்ல, இதை நம்ம என்ன செய்யறோம், உலகத்தில் வந்து நம்மை சுற்றி இருப்பவர்கள் மீது நாம் திணிக்கின்றோம். we impose them on the world around it. இல்ல நம்மால வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து மற்றவர்கள் மீது வலிமையாக செலுத்த முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம என்ன ஒரு ஐடியல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோமோ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், பேஷனேட்டா டிஃபெண்ட் பண்றோம், பாதுகாக்கின்றோம். அதற்கு எதிராக சொல்பவர்கள் மீது நாம் போர் தொடுக்கின்றோம் இல்லையா? இப்படிதான் வந்து இந்த இந்த கலெக்டிவ் ஈகோ ஒர்க் பண்ணுது. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையில காரணம் அப்படின்னா இந்த லைஃப் அஃபர்மிங் பிரின்சிபிள் அப்படிங்கிறார். இப்ப வந்து நம்ம இதுதான் போன செஷன்ல பார்த்தோம். அடுத்தது வந்து எப்படி எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இட் மே ட்ரை டு டூ இட் பை மெத்தட்ஸ், அதுல இருந்து ஆரம்பிக்கணும். paragraph 26ல இட் மே ட்ரை டு டூ இட் பை மெத்தட்ஸ், அங்கேருந்து ஆரம்பிக்கணும். It may try to do it by methods it thinks or chooses to think or represent as right. It may try to do it by the naked use of violence, ruse, falsehood, destructive aggression, crushing of other life formations. The principle is the same
whatever the means or the moral attitude. It is not only in the realm of interests, but in the realm of ideas and the realm of religion that the vital being of man has introduced this spirit and attitude of self affirmation and struggle and the use of violence, oppression, and suppression, intolerance, aggression. It has imposed the principle of life egoism on the domain of intellectual truth and the domain of the spirit. Explanation. The vital element in us may try to accept the forms of I-ness and my-ness by methods. It thinks or chooses to think or represent as right. It may try to do it by the naked use of violence, trick, falsehood, destructive aggression, crushing of other life formations. The principle is the same, whatever the means or the moral attitude. It applies this method not only in the realm of interest, but in the realm of ideas and in the realm of religion. Here, the vital being of man has introduced the spirit and attitude of self-affirmation and struggle and the use of violence, oppression, and suppression, intolerance, aggression. It has imposed the principle of life egoism on the domain of intellectual truth and the domain of the spirit. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த வைட்டல் எலிமெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, அது வந்து ஒரு தக்க உபாயங்களை மேற்கொள்ளும். எது அது வந்து சரின்னு நினைக்குதோ, அல்லது எந்த வழி வந்து அது என்ன சரின்னு, எது சரியானதுன்னு நினைக்கிறத வெளிப்படுத்துகின்றதோ, அந்த வழியில தன்னுடைய அந்த கருத்தை வந்து அது நியாயப்படுத்தும் அல்லது செயல்படுத்தும். இது வந்து ரொம்ப ரொம்ப அறிவார்ந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சட்டிலா இருக்கும். ரொம்ப வளர்ச்சி அடைந்த, பக்குவம் அடைந்த, அறிவார்ந்த இன்டெலெக்சுவல் லெவல்ல ரொம்ப சட்டிலா இருக்கும். கீழே இறங்க இறங்க ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். நம்ம பார்க்குறோம். அதான் பகவான் என்ன சொல்றார், பை த நேக்கட் யூஸ் ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிறார். ரூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 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 ஏமாத்துறது, கன்னிங்கா பிஹேவ் பண்றது, ட்ரிக் பண்ணி ஒன்றை சாதிப்பது, அதுதான் ரூஸ் அப்படிங்கிறது. பொய்மை, ஃபால்ஸ்ஹுட், பொய்மை. அப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் அக்ரெஷன் அப்படிங்கிறார். ஒன்றை அழித்து தன்னுடைய அந்த ஒன்றை தன்னை நிலைநாட்டுதல், டிஸ்ட்ரக்டிவ் அக்ரெஷன். கிரஷிங் ஆஃப் அதர் லைஃப் ஃபார்மேஷன்ஸ். எவ்வளவு இனப்படுகொலைகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜெனோசைட்னு சொல்றாங்க இல்லையா, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே இதுதான் காரணம். 1000 காரணம் சொல்லுவாங்க அவங்க, பட் இதுதான் காரணம். கிரஷிங் ஆஃப் அதர் லைஃப் ஃபார்மேஷன்ஸ். இதோட பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பிரின்சிபல் தான், தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுதல், தன்னுடைய ஈகோவை நிலைநிறுத்திக் கொள்ளுதல் தான் ஒரே பிரின்சிபல் விதியாக செயல்படுகின்றது. அதுக்கு என்னன்னா வெவ்வேறு வழிகளை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, வெவ்வேறு மாரல் ஆட்டிடியூட் சொல்லுவாங்க. அவங்க இது மாதிரி செய்யறவங்கலாம் வந்து அதுக்கு வந்து நியாயம் கற்பிப்பார்கள். தார்மீக ரீதியில அவங்க வந்து நியாயம் கற்பிப்பார்கள். அதுதான் அங்க ரொம்ப ஒரு வியக்கத்தக்க வகையில அவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு தார்மீக ரீதியில் அவங்க தார்மீக ரீதியாக நியாயத்தை கற்பிப்பார்கள். இது வந்து இப்ப வந்து என்னுடைய
வாழ்விற்கு வந்து ஒரு பங்கம் வருகின்றது, என்னுடைய நலனுக்கு வந்து ஒரு பங்கம் வருகின்றது. அந்த நிலையில நான் வந்து என்ன செய்கின்றேன், மற்றவர்களை அதை வந்து நான் பாதுகாக்கின்றேன், அல்லது பாதுகாக்கும் பொருட்டு மற்றவர்களின் மீது நான் சற்று கடுமையாக மற்றவர்களுடன் கடுமையாக நான் நடந்து கொள்கின்றேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது வந்து பேசிக். ஆனா வெறும் என்னுடைய நலன்களை நான் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாத்திரம் நான் அவ்வாறு செயல்படுவது இல்லை. அதையும் தாண்டி எனக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ், எண்ணங்கள், அதே போல நான் கொண்டுள்ள மத நம்பிக்கைகள், இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே அந்த போர்க்குணத்தை தான் நான் கையாளுகின்றேன். இட் இஸ் நாட் ஓன்லி இன் த ரெல்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பட் இன் த ரெல்ம் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் த ரெல்ம் ஆஃப் ரிலிஜன், that the vital being of man has introduced this spirit and attitude of self-affirmation and struggle. இப்ப நம்ம பார்க்கிறோம், மதங்களின் பெயரால போராட்டங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். ஒரு மதம் எடுத்துக்கொண்டாலே அதிலே பல்வேறு உட்பிரிவுகள் இருக்கின்றன. அந்த உட்பிரிவுகளையும் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு செக்ட்ஸ் இருக்கின்றன. ஒரு செக்ட்ல இருந்து இன்னொரு செக்டுக்காரங்க வந்து சண்டை போடுறாங்க. இதை வந்து நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஒரே ரிலிஜன் தான், ஒரே ரிலிஜன்ல ஒரு டிவிஷன் இருக்கு, அந்த டிவிஷன்ல பல்வேறு செக்ட்ஸ் இருக்கு. ஒரு செக்ட்காரங்க இன்னொரு செக்ட்காரங்களோட சண்டை போடுறது நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்னா இதுதான் காரணம், த செல்ஃப் அஃபர்மேஷன் அண்ட் ஸ்ட்ரகிள் அண்ட் யூஸ் ஆஃப் வயலன்ஸ். இது வந்து வெறும் என்னுடைய நலன்களுக்கு மாத்திரம் நான் செய்யறதில்ல. என்னுடைய எண்ணங்கள், மதம் சார்ந்த என்னுடைய கோட்பாடுகளின் மீதான என்னுடைய நம்பிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக, இதை மற்றவர்கள் மீது திணிப்பதற்காக இப்படிலாம் நான் செயல்படுறேன். இங்கேயும் என்ன எது வந்து பிரயோகிக்கப்படுகின்றது? வன்முறை பிரயோகிக்கப்படுகின்றது. வயலன்ஸ், அப்ரெஷன், ஒருவர் வந்து மற்றவர்களை அடக்கி வைத்தல், இது நடைபெறுகின்றது. சப்ரெஷன், அப்ரெஷன்னா எதிர்க்கிறது. இன்னொன்று சப்ரெஷன், அமைக்க வைக்கிறது. இன்டாலரன்ஸ், கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது. அக்ரெஷன், போராடும் குணம், மற்றவர்கள் மீது ஒரு வன்மத்தை, ஒரு எதிர்ப்பை தெரிவித்தல், எதிர்ப்பு பாராட்டுதல், இதெல்லாம் நடைபெறுகின்றது. இந்த பிரின்சிபல் ஆஃப் லைஃப் ஈகோயிசம் அப்படிங்கிறது எது வரைக்கும் அது செயல்படுது அப்படின்னா, ஆன் த டொமைன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ட்ரூத் அண்ட் த டொமைன் ஆஃப் த ஸ்பிரிட், இங்கேயும் வந்துருச்சு அப்படிங்கிறார் பகவான். இட் ஹஸ் இம்போஸ் த பிரின்சிபல் ஆஃப் லைஃப் ஈகோயிசம். பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு செல் இனத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து மற்றவர்களை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அதுக்கு வந்து இது என்ன அப்படின்னா, தன்னை வந்து இந்த மெட்டீரியல் என்வாயரன்மெண்ட்ல தன்னை எப்பாடுபட்டாலும் தன்னுடைய உயிர் வாழ்வை நிலைநிறுத்திக் கொள்ளணும். அந்த நிலையில தான் அந்த லைஃப் அஃபர்மேஷன் ஆரம்பிச்சது. அது மெல்ல 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 வளர்ந்து மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்த அப்புறம் ஈகோ உள்ள வந்துருச்சு. ஈகோ உள்ள வந்த அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டா மைண்டு வைட்டல் அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு தளத்திலையும் செயல்பட ஆரம்பிச்சிருது. மியர் வைட்டல் இல்லாம அது தன்னுடைய எல்லைகளை கடந்து அறிவார்ந்த ரீதியிலும் செயல்பட ஆரம்பிக்கின்றது. இந்த டொமைன் ஆஃப் ட்ரூத், இன்டெலெக்சுவல் ட்ரூத், நம்ம பார்க்கிறோம். எவ்வளவோ கருத்து விவாதங்கள் ஏற்படுகின்றது. விவாதங்கள், டிபேட்ஸ் எல்லாம் பார்க்கிறோமே, அது வந்து ஹெல்த்தி டிபேட்ஸ் இருந்தா பரவாயில்ல. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒருவரை ஒருவர் டாமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. எல்லா இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன்ஸும் அப்படிதான் ஆகி போயிடுது. ஆன் த டொமைன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ட்ரூத் அண்ட் த டொமைன் ஆஃப் த ஸ்பிரிட். டொமைன் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஆன்மீகம். ஆன்மீகத்திலே அப்படித்தான் ஆகி போச்சு அப்படிங்கிறார். இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது பகவான் எதற்காக வந்து நம்ம வந்து மதம் அப்படிங்கிற ரீதியில போகக்கூடாது, ஒரு கல்ட் ஆயிடக்கூடாது. அதே போல பகவான் அரவிந்தனுடைய கருத்துக்கள், மதருடைய இதை வந்து ஒரு மதமா கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க அவங்க. அதே போல
நான் ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம் அப்படின்னா மற்றவங்களை வந்து நம்ம வந்து ஒரு மட்டம் தட்டி நம்ம உயர்த்தி பேசுறது இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு ரொம்ப மதர் அண்ட் ஷியோர் ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க கையாண்டாங்க. எதையுமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து வன்மையாக அவங்க மற்றவர்கள் மீது திணிக்கல, யார் மீதையும் திணிக்கல. அதே சமயம் அவங்க ரொம்ப கிளியரா அப்பவே சொன்னாங்க, நாங்க வந்து இங்க நம்ம சொல்றது வந்து மற்ற அமைப்புகள், மற்ற மதங்கள், மற்ற கோட்பாடுகளுக்கு எதிரானது கிடையவே கிடையாது. இட் இஸ் அ நியூ பாத், அவ்வளவுதானே ஒழிய இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் சம் எஸ்டாப்ளிஷ்டு பாத் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா அவங்க தே ஹேவ் டோல்டு. அதனால அதே சமயம் மதர் அண்ட் ஷியோர்பிந்தோ என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, எங்கேயுமே இந்த ஆர்கியூ பண்றது, விவாதங்கள் ஈடுபடுறது அதெல்லாம் அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த எல்லாமே இந்த விவாதங்கள் இதெல்லாம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஈகோ தான் வந்து காரணமா இருக்கும். சம்டைம்ஸ் பீப்புள் ஆர்கியூ அவுட் ஆஃப் தர் ஓன் இக்னோரன்ஸ். அதுல பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லிட்டு அமைதியா இருக்கணுமே ஒழிய அதை வந்து வற்புறுத்தி கூறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோல்டன் ரூல். எப்பொழுதுமே வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை வற்புறுத்தி கூறக்கூடாது, சொல்றதை சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. டோன்ட் இன்சிஸ்ட் ஆன் தேட் அப்படின்னு தான் அவங்களுடைய இது. ஆர்கியூ பண்ணி நிலைநாட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ராங் அப்ரோச் தான் மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோனுடைய கருத்துக்கள். ஆனா இங்க பார்க்கும்பொழுது என்ன நடைபெறுகின்றதுன்னா, இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த லைஃப் ஈகோயிசம், அதுதான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது போகலாம் சார். இங்க ஒரே ஒரு கொஸ்டின், இப்ப நீங்க சொன்ன மாதிரி லைஃப் ஈகோயிசம் வந்து இட் இஸ் a question where ஒரு மாதிரி மெகாலோமேனியாக்ஸ் மாதிரி we act in terms of destructive things, like வந்து நம்ம நல்லா இருந்தா பரவாயில்ல without giving any importance to any sort of gains or maybe நீங்க இது பண்ற மாதிரி any kind of லைஃப்ல இருக்கிற எனி மெத்தட்ஸ் ஆர் வந்து எனி வேல்யூஸ் டு லைஃப் இல்லாம. ஸோ அப்ப சில பேரோட இப்ப நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது தே ஆர் கம்ப்ளீட்லி பீங் வைட்டல் தான் அவங்கள வந்து இயக்கிக்கிட்டு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாமா? ஸோ தே ஆர் நாட் பீன் கண்டக்டட் பை த ஆக்சுவல் சைக்கிக் வராத வரைக்கும் யூ ஆர் பீன் த டாயில்ஸ் அண்ட் டர்மாயில்ஸ் வந்து வைட்டல் வந்து இயக்கிக்கிட்டு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மதர் என்ன சொல்றாங்க, ஹிட்லர் வாஸ் சச் கைண்ட் ஆஃப் அ பர்சன் வேர் வந்து வைட்டல் வந்து ரொம்ப அசுரிக் ஃபோர்ஸஸ் இருந்ததுனால தான் ஹி வாஸ் ஆக்டிங் மோர் அண்ட் மோர் வந்து அக்ரெசிவ் அண்ட் கிரியேட்டிங் அ ப்ராப்ளம். இப்போ ரீசெண்டா ட்ரம்ப்போட இது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ் மிரரிங் வாட் ஹிட்லர் யூஸ் டு டூ இன் டர்ம்ஸ் ஆஃப் சுப்ரீமசி, எவ்ரிபடி ஷுட் ஃபாலோ அண்ட் லைக் பெண்ட் டவுன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து இந்த வைட்டல் பீங் ஸோ ஸ்ட்ராங் தட் இட் இஸ் கிரியேட்டிங் தட் ஈகோயிஸ்டிக் சுச்சுவேஷன்ஸ். அதனால இந்த இன்டெலெக்சுவல் நீங்க சொன்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் கீழ்ப்படியணும், அதனால நான் தான் வந்து எல்லாருமே வந்து என்னை வந்து மதிக்கணும், அதனால என்ன மீறி எதுவும் இல்லைங்கிற மாதிரி they try to assert themselves. That is also a little bit like வைட்டலோட இது பவர் வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? லிட்டில் பிட் இல்ல, அவுட் அண்ட் அவுட் வைட்டலோடைய டாமினன்ஸ் அங்க தெர் இஸ். ஏன்னா அவுட் அண்ட் அவுட் வைட்டல் இருக்கனால தான் அங்க வந்து ஈவன் intellectual approach is also put down. So many universities பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து கிராண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க. And there are many American intellectuals, their voices are being ignored in US now, as if it is a communist country மாதிரி அங்க இப்போ நடக்குது. அப்சல்யூட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து there is no point in talking referring to one person or another person by naming them. இது எல்லாமே வைட்டல் ஃபோர்ஸ்னுடைய வைட்டல் ஃபோர்ஸ்னுடைய ஆக்ஷன். இந்த வைட்டல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ஜஸ்ட் தே வில் சூஸ் இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதுக்கு வந்து வைட்டல் ஃபோர்ஸ்க்கு வந்து அமினபிளா இருக்காங்களோ அதை சூஸ் பண்ணி அவங்க மூலமா அது ஆக்ட் பண்ணும். அப்படிதான் இப்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப யாரு எந்த கண்ட்ரியை வந்து ரொம்ப சப்போஸ் டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியோ அவங்களுடைய அதுல இருக்க முக்கியமானவங்க வந்து இப்படிதான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. there is no doubt about it. It is a vital force வந்து கம்ப்ளீட்டா வந்து டாமினேட் பண்ணுது. பட்
எப்பொழுதுமே பகவான் ஸ்ரீ அரபிந்தோ மதர் என்ன சொல்றாங்க, there is always a constant battle between the asuric forces and the deivic forces, divine forces. ஸோ இது எப்பொழுதுமே நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளும் பார்த்தோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் ரைஸ் டு அ நியூ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அது நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ. தெர் இஸ் இதுக்கு பின்னாடி there is a greater intelligence at work. We don't know why it is so. We don't know why it is happening in the world now. இந்த இப்போ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பொழுதுமே பீயிங் அர்பந்தோனியன்ஸ், நம்ம உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சம்பந்தம் இல்லையே நினைக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் இருக்கு. இப்போ வேர்ல்டில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ரொடெக்ஷனிஸ்டாகவும் ரைட் விங் அப்ரோச்சாக தான் இருக்கு. எல்லாமே இன்க்ளூசிவா தான் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவா தான் இருக்கு. இன்க்ளூசிவ்னஸ் குறைஞ்சிட்டு வருது பார்த்தோம்னா எல்லா கண்ட்ரிஸ்லயும் பார்க்குறோம். இப்போ எல்லாமே ரைட் விங் அப்ரோச், எக்ஸ்க்ளூசிவ்னஸ், ஐசோலேஷன், இதெல்லாம் நடந்துகிட்டே வருது. பட் we don't know why it is happening. We don't know why it is happening. There must be some greater intelligence behind this work. But this is only temporary. But it's very clear that vital forces are at work. When mother was there, Stalin and Hitler were sheer examples of vital forces சொன்னாங்க. See, these instruments இப்ப இவங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க வருவாங்க. Because time immemorial this war has been going on. Time immemorial this war has been going on, but evolutionல it's only a temporary phase. Into its self-affirmation, the self-asserting life brings in hatred and dislike towards all that stands in the way of its expansion or hurts its ego. It develops as a means or as a passion or reaction of the life nature, cruelty, treachery, and all kinds of evil. Its satisfaction of desire and impulse takes no account of right and wrong, but only of the fulfillment of desire and impulse. For this satisfaction, it is ready to face the risk of destruction and the actuality of suffering. For what it is pushed by nature to aim at is not self-preservation alone, but life affirmation and life satisfaction, formulation of life force and life being. The self-asserting vital brings into its self-affirmation hatred and dislike towards all that stands in the way of its expansion or hurts its ego. It develops as a means or as a passion or reaction of the vital nature, cruelty, treachery, and all kinds of evil. Its satisfaction of desire and impulse takes no account of right and wrong. It is concerned only with the fulfillment of desire and impulse. For this satisfaction, it is ready to face the risk of destruction and the actuality of suffering. Because the life self in us is pushed by nature to aim at not self-preservation alone, it has also to aim at life affirmation and life satisfaction, formulation of life force and life being. இந்த நம்ம பேசிக்கலா பார்த்தோம், இந்த அனிமல் நேச்சர் இருக்கிற அனிமல் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா அனிமல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை அஷ்யூர் பண்ணிக்குது. தனக்கு தேவையான இரையை தேடிக் கொள்கின்றது, தன்னுடைய இருப்பிடத்தை அது உறுதி செய்து கொள்கின்றது. அவ்வளவுதான். அதோடைய பேசிக் ரிக்குவயர்மெண்ட் அது பூர்த்தி செய்து கொள்கின்றது. அதுக்கு மேல அதுக்கு எதையும் நாடுவது இல்லை. அதே சொல்லுவாங்க, சிங்கமோ புலியோ ஒரு இறையை பசி தீர்ற வரைக்கும் தான் அது தன்னுடைய பசி தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இறையை திரும்பி கூட பார்க்காது. நம்ம சொல்றோம் வயலன்ஸ் அனிமல்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்றோம்.
ஆனா அந்த அனிமல்ஸ் கிட்ட வந்து ஹேட்ரட் கிடையாது, டிஸ்லைக் கிடையாது. இந்த ஹேட்ரட் அண்ட் டிஸ்லைக் வந்து யாருக்கு வருது அப்படின்னா மனிதன் அப்படிங்கிற நிலையில தான் வந்துடுது. அதுக்கு காரணம் ஈகோ அப்படின்னு பார்த்தோம். as long as லைஃப் அஃபர்மிங் பிரின்சிபிளா இருக்கிற வரைக்கும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஹார்ம்லெஸ். ஆனால் அது வந்து ஹேட்ரடும் டிஸ்லைக்கும் அதோட சேர்ந்துக்கும் பொழுதுதான் அங்க அது வந்து ஒரு டேஞ்சர் ஆயிடுது. ஸோ அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? மனிதனுடைய ஈகோ அதுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? இந்த ஹேட்டட் அண்ட் டிஸ்லைக் அப்படிங்கிறது உள்ள வந்துடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுல ஹேட்ரட் அண்ட் டிஸ்லைக் வந்து மனிதன் என்கின்ற நிலையில நம்மளுடைய மைண்ட் வந்துருச்சு, கூடவே ஈகோ வந்துருச்சு. அந்த ஈகோ வந்ததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? எரர் அப்படிங்கிற நிலையில இருக்கிற வரைக்கும் இட் இஸ் ஹார்ம்லெஸ். அந்த எரர் அப்படிங்கிற புரிதல்ல எவ்வளோ பிழைகள் இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங்ல எவ்வளோ லேக்கனும் இருக்கலாம். as long it is at that level it is harmless. பட் அதோட ஈகோ சேர்ந்துக்கும் பொழுதுதான் அது வந்து அதோடைய அட்டெண்டன்ட் கான்சிக்வன்சஸ் அதுல வரத பார்க்குறோம். ஃபால்ஸ்ஹுட் வருது, அப்புறம் ராங் டூயிங் வருது, ஈவில்லாம் வந்து இந்த நிலையில தான் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ எதெல்லாம் வந்து என்னுடைய ஈகோ வந்து அது ஹர்ட் பண்ணுதோ நான் உடனே என்ன பண்றேன்? அதுக்கு எதிராக நான் போர் தொடுக்கின்றேன். ஸோ மனுஷனுடைய ஈகோ வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நேச்சுரலி அவன்கிட்ட இருக்கிற அவன்கிட்ட இருந்து எல்லா விதமான ராங் மூமெண்ட்ஸும் அவன்கிட்டேருந்து எழுவதே நம்ம பார்க்குறோம். That's why Mother has very clearly stated that as long as ego is there in you, you cannot be happy அப்படிங்கிறாங்க. As long as ego is there in you, you cannot be happy அப்படிங்கிறாங்க. ஈகோ வந்து நம்ம எவ்வளவு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஹாப்பினஸ் கோஷன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுல ரொம்ப மோசமாக போக போக என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு குரூயல்ட்டிலாம் வந்துடுது. குரூயல்ட்டி வருது, ட்ரெச்சரி வருது, எல்லா விதமான தீமைகளும் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கின்றன. பேசிக்கலா வந்து லைஃப் அசர்ட்டிங் பிரின்சிபிள், அப்புறம் அதுல ஈகோ சேர்ந்துக்குது. ஈகோவுக்கு எதெல்லாம் பாதகம் விளைவிக்கின்றதோ அதுக்கு மேல வந்து நம்ம டிஸ்லைக் பண்றோம், ஹேட்ரட் உருவாகின்றது. அத்துடன் இருப்பதில்லை, இங்க என்ன அதனுடன் சேர்ந்து கொள்கின்றது? குரூவல்ட்டி, கொடூரம், ட்ரெச்சரி, ஒன்றை ஏமாத்துதல் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில். எல்லா விதமான தீமைகளும் அதனுடன் சேர்ந்து கொள்கின்றன. ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய ஈகோவை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஈகோ மற்றும் ஆசைகளை வந்து திருப்தி செய்யணும் அப்படின்னா அவன் வந்து எதையும் பொருட்படுத்துவதே கிடையாது. ஏதோ ரைட் ஆர் ராங் அதெல்லாம் அவன் கேரே பண்றது கிடையாது. ஸோ இட் டேக்ஸ் நோ அக்கவுண்ட் ஆஃப் ரைட் அண்ட் ராங். என்னுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றணும் அட் எனி காஸ்ட். என்னுடைய உந்துதல்களை நான் திருப்திப்படுத்த வேண்டும் அட் எனி காஸ்ட். இதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் சமுதாயத்துல எவ்வளவோ நம்ம வந்து கிரைம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் இதுதான் காரணம். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர் அண்ட் இம்பல்ஸ் தான் அட் எனி காஸ்ட். அவங்களுக்கு வந்து அந்த சமயத்துல வந்து என்ன பண்றோம் அப்படிங்கிறதே தெரியாது, எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அந்த சமயத்தில் தப்பு பண்ணிடுவாங்க அவங்க. என்ன காரணம்? அடிப்படையில என்ன காரணம் நம்ம பார்த்தோம்? அன்செக்டு வைட்டல் அப்படிங்கிறத பார்த்தோம். அன்செக்ட் பண்படாத நிலையில் இருக்கக்கூடிய வைட்டல் தான் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தோம் அப்படின்னா. அப்புறம் வந்து சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போவாங்க. நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் வந்து நினைச்சதை சாதிப்பேன் அப்படிங்கிறது. நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நான் நினைச்சதை சாதிப்பேன் அப்படிங்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். டசன்ட் மேட்டர், ஐ எனி காஸ்ட்
நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, நான் வந்து ஒரு குற்றம் செஞ்சாலும் பரவாயில்ல, நான் வந்து அதுக்கான தண்டனை அனுபவிக்கவும் தயாரா இருக்கிறேன், ஆனால் அதை செய்வேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்னுடைய அந்த சமயத்தில் என்ன நடைபெறுகின்றது? For this satisfaction, it is ready to face the risk of destruction and the actuality of suffering. பரவாயில்ல, பட் ஐ வாண்ட் டு டூ இட் அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து பேசிக்கலா வந்து இயற்கை வந்து வெறும் லைஃப் ப்ரிசர்வேஷன் மாத்திரம் அப்படிதான் ஆரம்பிச்சது. For what it is pushed by nature to aim at is not self-preservation alone. Self-preservation alone அது மாத்திரம் கிடையாது இயற்கையில். அதுக்கு மேல லைஃப் அஃபர்மேஷன், லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபார்முலேஷன் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் அண்ட் லைஃப் பீயிங், இதெல்லாம் கூட இயற்கையினுடைய ஒரு இயக்கமாக இருப்பதனால வெறும் செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற நிலையிலே நின்றுடுச்சு அப்படின்னா இந்த ஹேட்ரட் அண்ட் டிஸ்லைக் வராது. நம்ம paragraph 27 போலாம் நம்ம. Okay, paragraph 27. It does not follow that this is all that the vital personality is in its native composition, or that evil is its very nature. It is not primarily concerned with truth and good, but it can have the passion for truth and good as it has more spontaneously the passion for joy and beauty. In all that is developed by the life force, there is developed at the same time a secret delight somewhere in the being, a delight in good and a delight in evil, a delight in truth and a delight in falsehood, a delight in life and an attraction to death, a delight in pleasure and a delight in pain, in one's own suffering and the suffering of others, but also in one's own joy and happiness and good and the joy and happiness and good of others. It cannot be concluded that evil is the very nature of the vital personality. Though it is not primarily concerned with the truth and good, yet it can have the passion for truth and good, like it has the natural passion for joy and beauty. There is secret delight somewhere in the being, in all that is developed by the life force. There is a delight in good and a delight in evil, a delight in truth and a delight in falsehood, a delight in life and an attraction to death, a delight in pleasure and a delight in pain, a delight in one's own suffering and the suffering of others, a delight in one's own joy and happiness and good and the joy and happiness and good of others. பகவானுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எப்படின்னா, ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டாருன்னா அப்படின்னா அதோட ஆஸ்பெக்ட்ல ஃபுல்லா போயிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய அதர் ஆஸ்பெக்டுக்கு வருவார். அந்த ஆஸ்பெக்ட் படிச்சா நம்மளுக்கு வந்து அதுதான் கம்ப்ளீட்டா அதுதான் அப்படிங்கிறது தோணும். பட் அதோடைய அதர் சைடுக்கும் பகவான் வந்து காம்ப்ரிஹென்சிவா ஃபுல்லா படிச்சாதான் நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவ் வியூ கிடைக்கும். இந்த பேராகிராஃப் 26, 25 படிச்சோம் அப்படின்னா அந்த வைட்டல் வந்து எப்படி வந்து ஒரு லைஃப் அஃபர்மிங் பிரின்சிபிள் ஆரம்பிச்சு அல்டிமேட்டா வந்து அது வந்து ஈகோவோட சேர்ந்துக்கிட்டு அது வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவா அதுலேருந்து வந்து ஒரு ராங் அண்ட் ஈவிலுக்கு வந்து எப்படி வந்து அது டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து அதனுடைய ஒரு சைடு தான். ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு இன்னொரு சைடு இருக்கு. நம்ம வந்து ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் we have a choice to associate with the good side of the vital being. நம்ம அதுக்காக வைட்டல் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை பத்தி மதர் வந்து ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. டேமிங் த வைட்டல் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. நீ வந்து வைட்டலை வந்து நீ எப்படி வந்து ஒரு சிறந்த ஒரு சேவகனாக உனக்கு எப்படி நீ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. ஸோ வைட்டல் அப்படிங்கிறதுனாலே வைட்டல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனாலே அது ஈவில் தான் அப்படிங்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவில் நேச்சர், ஈவில் தான் அதோடைய வெரி நேச்சர் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வைட்டல் பர்சனாலிட்டி நேச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். நோ டவுட் அதனுடைய அல்டிமேட் அதனுடைய பிரைமரி மோட்டிவ் என்ன அப்படின்னா லைஃப் அஃபர்மிங், அதுதான்
தன்னை வந்து உறுதி செய்து கொள்வது தான் அதுக்கு வந்து அதனுடைய பிரைமரி மோட்டிவ். அதுக்கு வந்து ட்ரூத் அண்ட் குட் வந்து அதனுடைய பிரைமரி கன்சர்னா இல்லாட்டி கூட அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பகவான் சொல்லக்கூடிய இந்த சென்டென்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனுடைய பிரைமரி கன்சர்ன் வந்து ட்ரூத் அண்ட் குட்டாக இல்லாமல் இருந்தாலும் கூட it can have the passion for truth and good like it has a passion for joy and beauty. இப்ப நம்ம ஜாய் அண்ட் பியூட்டிலாம் எப்படி நம்மளுடைய எந்த பார்ட் வந்து அசோசியேட் ஆயிக்குது? நம்மளுடைய வைட்டல் தான் இல்லையா? நம்ம நல்ல சிறப்பான மகிழ்ச்சி, நம்ம சொல்றது வந்து வெறும் என்ன சொல்ல, நல்ல ஒரு ஆனந்தம், ஒரு நல்ல மியூசிக் கேட்குறோம், we become very happy. நல்ல ஒரு இயற்கையினுடைய அழகை பார்க்குறோம், ஒரு அழகான மலர்களை பார்க்குறோம், நம்ம we are filled with joy. இந்த ஜாய் அண்ட் பியூட்டியோடைய இது வந்து எஸ்தெட்டிக் சென்ஸ் வந்து மனிதனுக்கு இருக்குது. அது எந்த பார்ட் வந்து அதோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஹையர் வைட்டல். அதே ஹையர் வைட்டல் தான் வந்து உண்மையை வந்து நம்ம வந்து பேஷனேட்டா உண்மைக்காக நம்ம வந்து போராடணும், நன்மைக்காக போராடுறாங்க இல்லையா? எவ்வளவு பேர் போராடுறாங்க. உண்மைக்காக தன்னை தியாகம் செய்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நன்மைக்காக தங்களை தீவிரமாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறவங்க பார்க்கிறோம். இது மாதிரி நல்ல விஷயங்களுக்காக தீவிரமாக தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது அவங்களுடைய எந்த அம்சம் அதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வைட்டல். அதைத்தான் பகவான் ரொம்ப கிளியரா சொல்றாரு. வைட்டல் அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஈவில் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இட் ஹாஸ் அதர் சைடு ஆல்சோ அப்படிங்கிறார். It can have the passion for truth and good as it has more spontaneously the passion for joy and beauty அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பின்னாடி லைஃப்ல வந்து there is an element of bliss is there. இந்த ஆனந்தா எலிமெண்ட் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கு. லைஃப் ஃபோர்ஸினுடைய எல்லா ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி ஒரு எலிமெண்ட் ஆஃப் டிலைட் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். டிலைட் வந்து ஏன்னா சச்சிதானந்தத்தினுடைய ஒரு ஆஸ்பெக்ட் வந்து டிலைட், சச்சித் ஆனந்தம். சத் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு. சித் சக்தி தான் வந்து கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸா செயல்படுகின்றது. அப்படின்னா ஆனந்த ஆஸ்பெக்ட் இருக்கணும் இல்லையா? ஆனந்த ஆஸ்பெக்ட் வந்து டோட்டலா இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த உலகத்துல. எல்லாத்துக்கும் பின்னாடி there is a secret delight அப்படிங்கிறார். In all that is developed by the life force, there is developed at the same time a secret delight somewhere in the being அப்படிங்கிறார். A delight in good, a delight in evil. அதாவது டிலைட் இன் ஈவில் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு சீக்ரெட் டிலைட் இருக்கு, அந்த ஈவிலுக்கு பின்னாடி ஒரு டிலைட் இருக்கு அப்படிங்கிறார். இது வந்து பகவான் சொல்றது வந்து ஒரு ஹையர் ஆஸ்பெக்ட்ல சொல்றாரு. ஒரு நேரவா ஒரு ஈகோயிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அவர் சொல்லல. அவர் சொல்றது இந்த டிலைட் ஆஸ்பெக்ட் வந்து ஹையஸ்ட் டிலைட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து குட் அண்ட் ஈவிலுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய நிலை. அது அந்த நிலையை தான் சொல்றாரு. நம்ம தெரியா புரிஞ்சுக்கணும். அது எல்லா விதமான டியூவாலிட்டிஸையும் தாண்டிய நிலை தான் வந்து ஆனந்தம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா பார்த்துருக்கோம் பெரிய யோகிகள்லாம் வந்து ஈவன் வலியில கூட அவங்க ஆனந்தமா இருப்பாங்க, சந்தோஷமா இருக்கிறதையும் ஆனந்தமா இருப்பாங்க. அவங்களுடைய ஆனந்தம் வந்து இட் ஹஸ் கிராஸ்ட் பியாண்ட் த டியூவாலிட்டிஸ். அதை தான் பகவான் சொல்றார். டிலைட் அப்படிங்கிறது இட் இஸ் பியாண்ட் த டியூவாலிட்டிஸ். தெர் இஸ் டிலைட் இன் குட் அண்ட் டிலைட் இன் ஈவில், அ டிலைட் இன் ட்ரூத், அ டிலைட் இன் ஃபால்ஸ்ஹுட், a delight in life and an attraction to death, a delight in pleasure and a delight in pain, in one's own suffering and the suffering of others, but also in one's own joy and happiness and good and the joy and happiness and good of others. So delight வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கு. இந்த லைஃப் ஃபோர்ஸினுடைய ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி அனைத்துக்கும் ரூட்ல பார்த்தோம்னா there is a delight aspect is also there அப்படிங்கிறார். அதனால இந்த லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து நெகட்டிவா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்பர் 1, அது வந்து ட்ரூத் அண்ட் குட் அப்படிங்கிறது வந்து அதனுடைய பிரைமரி மோட்டிவா இல்லாமல் இருந்தாலும் கூட அதுக்காக வந்து தன்னை வந்து முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி தன்னை ஆர்வத்துடன் தீவிரத்துடன் ஈடுபடுத்திக்கூடிய தன்மை வந்து வைட்டலுக்கு உண்டு அப்படிங்கிறார். 2வது, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த ஆஸ்பெக்ட் வந்து எல்லா விதமான டியூவாலிட்டிஸையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்தை பகவான் இங்க நம்முடன் பகிர்ந்து கொள்கின்றார். அடுத்தது போகலாம்.
For the force of life affirmation affirms alike the good and the evil. It has its impulses of help and association, of generosity, affection, loyalty, self-giving. It takes up altruism as it takes up egoism, sacrifices itself as well as destroys others. And in all its acts, there is the same passion for life affirmation, the same force of action and fulfillment. This character of vital being and its trend of existence, in which what we term good and evil are items but not the mainspring, is evident in subhuman life. In the human being, since there is a mental, moral, and psychic discernment has developed, it is subjected to control or to camouflage, but it does not change its character. The force of life affirmation acts equally. It affirms alike the good and the evil. It has the impulses of help and association, of generosity, affection, loyalty, self-giving. It takes up altruism as it takes up egoism. It sacrifices itself as well as destroys others. In all its acts, there is the same passion for life affirmation, the same force of action and fulfillment. What we term good and evil are only items and not the main source in the character of vital being and its trend of existence. It is evident in subhuman life. In human being, there is the development of a mental, moral, and psychic understanding. Therefore, it is subjected to control or to camouflage, but it does not change its character. இப்போ பேசிக்கா இந்த லைஃப் அஃபர்மிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி நியூட்ரல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். லைஃப் அஃபர்மிங் ஃபோர்ஸ் வந்து ஆசச் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி நியூட்ரல். அது யாருக்கும் தீமையும் செய்ய விரும்பல, நன்மையும் செய்ய விரும்பல. இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி நியூட்ரல். அது வந்து நன்மையையும் ஒரே மாதிரி தான் வந்து உறுதி செய்து கொள்கின்றது, தீமையும் ஒரே மாதிரி தான் உறுதி செய்து கொள்கின்றது. அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இம்பர்சனலாக அந்த ஃபோர்ஸினுடைய செயல்பாட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட்லி நியூட்ரலாக இருக்கு. குட் அண்ட் ஈவில் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு. அதே சமயம் அந்த ஹெல்ப் அண்ட் அசோசியேஷன், மியூச்சுவல் ஹெல்ப் பண்ணிக்கிறோம், மியூச்சுவல் அசோசியேட் பண்ணிக்கிறோம், ஜெனரஸாக இருக்கிறது, அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறது, லாயல்ட்டியாக இருக்கிறது, தன்னைத்தானே வழங்குவது, இது மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் அது இருக்கு. அதே போல ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து மற்றவர்களுக்காக தன்னை வழங்குதல், உதவி செய்தல், பரோபகாரம், அதாவது மற்றவர்களினுடைய நலனுக்காக நம்ம செயல்படுதல், ஆல்ட்ரோயிசம். அதே சமயம் நம்முடைய ஈகோவின் பொருட்டும் செயல்படுதல். இது ரெண்டையாவது ஒரே மாதிரி தான், ஒரே ரீதியில் தான் அது இது ரெண்டிலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ரீதியில் தான் அது செயல்படுகின்றது. ஒரு சமயம் அது தன்னைத்தானே வழங்கி தியாகமாக வழங்குகின்றது, அதே சமயம் மற்றவர்களை அழிக்கின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வார்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வீரர்கள் வந்து நம்ம தங்களுடைய உயிரை வந்து தியாகம் செய்கின்றார்கள். அதே சமயம் அவர்கள் எதிரிகளை அழிக்கவும் செய்கின்றார்கள். ஸோ அந்த ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நியூட்ரல் தான். அது வந்து அது பின்னாடி இருக்கக்கூடிய காமனா என்ன எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா சேம் பேஷன் ஃபார் லைஃப் அஃபர்மேஷன். அவ்வளவுதான். ஒரு பேஷன் இருக்கு, ஒரு தீவிரம் இருக்கு, ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு, ஒன்று நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கு. சேம் ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். இப்ப இந்த குட் அண்ட் ஈவில், நன்மை தீமை அப்படிங்கிறது அதுல காணக்கூடிய ஒரு
வெளிப்பாடு தானே ஒழிய அதனுடைய அடிப்படை தன்மை கிடையாது. இதை வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது அதனுடைய அம்சம் அல்ல. அதுல காணக்கூடிய ஒரு வெளிப்பாடு தானே ஒழிய அதனுடைய அடிப்படை சோர்ஸ் வந்து அது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குட் அண்ட் ஈவில்ங்கிறது நம்ம தான் சொல்றோம். இப்போ வந்து ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலை வந்து இரையாக உண்ணுகின்றது. அதை வந்து நம்ம வந்து ஈவில்னு சொல்றது கிடையாது. அதை வயலன்ஸ்ன்னு சொல்றது கிடையாது. ஆனா மனிதன் அப்படிங்கிற, ஏன்னா அதனால்தான் வந்து பகவான் என்ன சொல்றார், இட் இஸ் எவிடென்ட் இன் சப்ஹியூமன் லைஃப். சப்ஹியூமன் என்ன அர்த்தம்? மனிதனுக்கு கீழே உள்ள லைஃப்ல நம்ம இந்த கேட்டகரைஸ் பண்றதே கிடையாது. அதனுடைய அங்கேயும் லைஃப் அஃபர்மேஷன் பிரின்சிபல் செயல்படுது. ஆனா அங்க வந்து நம்ம குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிற லேபிளிங் நம்ம பண்றது கிடையாது. வி அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். இந்த லேபிளிங் எங்க பண்றோம்? குட் அண்ட் ஈவில் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற நிலையில தான் பண்றோம். ஏன்னா அங்க வந்து நமக்கு மென்டல் கண்ட்ரோல் வந்துடுது, மாரல் கண்ட்ரோல் வந்துடுது, சைக்கிக் கண்ட்ரோல் வந்துடுது. இதெல்லாம் பண்றதுனால நம்ம எல்லாத்துக்கும் லேபிளிங் பண்றோம். லேபிளிங் பண்ணிட்டு அதை மூடி மறைக்கிறோம் இல்லையா? அது வந்து அதுக்கு வந்து இது நன்மை, இது தீமை, இது அப்படின்லாம் ஒரு நம்ம சாயம் பூசுகின்றோம். ஆனா அதனுடைய அடிப்படை கேரக்டர் வந்து இதனால மாறுதா அப்படின்னா கிடையாது. அடிப்படை கேரக்டர், அந்த லைஃப் ஃபோர்ஸ்னுடைய அடிப்படை கேரக்டர் நம்மளுடைய லேபிளிங்னால மாறுதா அப்படின்னா கிடையாது. அது வந்து நியூட்ரலா தான் இருக்கு அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். The vital being and its life force and their drive towards self-affirmation are, in the absence of an overt action of soul power and spiritual power, Atma Shakti, nature's chief means of effectuation. And without its support, neither mind nor body can utilize their possibilities or realize their aim here in existence. It is only if the inner or true vital being replaces the outer life personality that the drive of the vital ego can be wholly overcome and the life force become the servant of the soul and a powerful instrumentation for the action of our true spiritual being. In the absence of an overt action of soul power and spiritual power, the vital being and its life force and their action of self-affirmation are the nature's chief means of operation. Without the support of the vital being, neither mind nor body can utilize their possibilities or realize their aim here in existence. It is only if the inner or true vital being replaces the outer life personality that the drive of the vital ego can be wholly overcome. Then the life force would be the servant of the soul. It would act as a powerful instrumentation for the action of our true spiritual being. ஸோ நம்ம படித்த பேராகிராஃப் 25, 26 அண்ட் 27ல வந்து டேக்அவே என்ன, நமக்கு என்ன டேக்அவே, எப்படி நம்ம இதுனா இந்த லாஸ்ட் போர்ஷன் தான் வந்து பகவான் வந்து எப்படி நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்றது. இது பேசிக்கலா பிரின்சிபல் பார்த்தோம், என்ன எதனால அப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டா ரொம்ப த்ரெட்பேரா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு பகவான். சரி, நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்றது? ஏன்னா அல்டிமேட்டா நம்ம வந்து அதனால அதை வந்து நம்ம சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ராக்ரஸ், அது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸாக இருக்கலாம், இன்டெலெக்சுவல் ப்ராக்ரஸாக இருக்கலாம், எனி ப்ராக்ரஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ அதுதான் நமக்கு கேள்வி. அன்றாட வாழ்வில் நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுறது, அதுக்கு பகவான் வந்து ரொம்ப அருமையாக டிப்ஸ் கொடுத்துருக்காரு. எகைன் இதை பற்றி மதர் வந்து ரொம்ப கிளியராக பேசியிருக்கிறாங்க. மேபி ஐ வில் ஷேர் இட் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஷேர் பண்ணுறோம். எப்படி வைட்டல், ஏன்னா வைட்டலை ஒரு மனிதன் டீல் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுடைய லைஃப்ல வந்து நிறைய இஷ்யூஸை ஹீ கேன் டேக்கிள். மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் ரிலேஷன்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் ரிலேஷன்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் த மேன் இஸ் அனேபிள் டு ரெகுலேட் இஸ் வைட்டல், ஹேண்டில் இஸ் வைட்டல், அதனால தான் வருது. மதர் வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க வைட்டல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. அது இல்லாமல் ஒருவனுடைய மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், எமோஷனல் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், அதுக்கும் வைட்டல் எப்படி சரியான முறையில் ஹேண்டில் பண்ணாதான்
இந்த 3 ஹெல்த்தையும் வந்து ஒரு மனிதன் வந்து சரியான முறையில பண்ண முடியும். Many people go slip into depression because they are unable to tackle the vital. இந்த இதுல என்ன பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல், இயற்கையில ஒரு அந்த சக்தி இருக்கணும் அப்படிங்கிறது. இயற்கையால் வழங்கப்பட்ட ஒரு சக்தி, அது புரிஞ்சுக்கணும். அது இயற்கையால் வழங்கப்பட்ட ஒரு சக்தி, அதுதான் வந்து அது மூலமா தான் காரியங்களை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் பிரின்சிபிள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லா மனிதர்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ல செயல்படுறது கிடையாது, சோல் பவர்ல செயல்படுறது கிடையாது. சாதாரண மனுஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து அவனுடைய ஃபோர்ஸ், அது வந்து அவனுடைய வைட்டல் ஃபோர்ஸ்ல தான் அவன் செயல்படுறான். எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸோ சோல் பவரோ எட்டுவதற்கு முன்னாடி அவனுக்கு எது உதவி செய்யுது அப்படின்னா அவனுடைய இயற்கையால் வழங்கப்பட்டுள்ள அந்த சக்தி எதுன்னா அது லைஃப் ஃபோர்ஸ் தான். அதான் பகவான் சொல்றாரு, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் ஓவர்ட் ஆக்ஷன் ஆஃப் சோல் பவர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பவர், ஆத்ம சக்தி, நேச்சர்ஸ் சீஃப் மீன்ஸ் ஆஃப் எஃபெக்சுவேஷன், இதுதான் இருக்கு அப்படிங்கிறாரு. அதோடைய சப்போர்ட் இல்லாம நம்ம மைண்ட் ஃபங்க்ஷன் ஆக முடியாது, நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன் ஆக முடியாது, அதனுடைய திறமைகளை முழுவதுமாக நம்மளால வெளிப்படுத்த முடியாது. ஒரு மாபெரும் சயின்டிஸ்டா இருக்கலாம், ஆனா அவருக்கு வந்து அந்த சாதிக்கணும் கண்டறிக்கணும் அப்படிங்கிற உற்சாகம் இல்லை அப்படின்னா, இந்த உற்சாகத்தை எது தருது அப்படின்னா, அந்த பேஷனை எது தருது அப்படின்னா இந்த லைஃப் ஃபோர்ஸ் தான். பெரிய இன்டெலெக்சுவலா இருக்கலாம், அந்த இன்டெலெக்சுவலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த சக்தியை தர்றது அந்த லைஃப் ஃபோர்ஸ் தான். ஒரு பெரிய மாபெரும் வீரனாக இருக்கலாம், உடல் வலிமையை உடையவனாக இருக்கலாம், அந்த உடல் வலிமையை உடையவனுக்கும் அந்த சக்தி இல்லை அப்படின்னா அந்த உடல் வலிமையை அவனால வந்து செயல்படுத்த முடியாது. இது மாத்திரம் இல்லை, ஆன்மீகத்திலையும் இது உண்மை. ஆன்மீகத்துல வந்து பகவான் வந்து 4 விஷயங்களை சொல்றாரு, முக்கியமா சொல்றாரு, சிந்தசிஸ் ஆஃப் யோகால சொல்றாரு. நம்பர் 1 பார்த்தோம் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் நாலேஜ், சாஸ்திரா அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து அந்த சரியான முறையில அவனுக்கு வந்து தகுந்த அளவில் அவனுக்கு உற்சாகம் இருக்கணும் அப்படிங்கிறார். உற்சாக அப்படிங்கிறாரு, ஜீல் அப்படிங்கிறாரு. ஜீல் இல்லை அப்படின்னா அவனால ஆன்மீகத்துல முன்னேற முடியாது அப்படிங்கிறாரு. மற்ற 2 விஷயங்களும் சொல்றாரு. நம்பர் 1 அடுத்தது ஹி நீட்ஸ் அ குரு, ப்ராப்பர் குரு, அண்ட் ஹி நீட்ஸ் அ ப்ராப்பர் டைம், காலா. 4 விஷயம் 4 8 அப்படிங்கிறாரு பகவான். இதுல சிந்தசிஸ் ஆஃப் யோகால சொல்றாரு. அதுல முக்கியமா பகவான் சொல்றது உற்சாகா அப்படிங்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அந்த உற்சாகம் அப்படிங்கிறது இந்த லைஃப் ஃபோர்ஸ் அந்த இதுல தான் நமக்கு உற்சாகத்தை தருது. அது உற்சாகமா இல்லை நம்மளால செயல்பட முடியாது. நிறைய பேருக்கு ஆசிரமத்துல சேர்ந்த உடனே அவங்களுக்கு வந்து சேரும் பொழுது அவங்க வந்து அந்த சைக்கிக் அர்ஜுல ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் காலம் செல்ல ஸ்லிப் இன்டு டிப்ரெஷன். அப்ப மதர் என்ன சொல்றாங்க, இது உங்களுடைய வைட்டல் தான் உங்களுக்கு வந்து டிப்ரெஷனை கொடுக்குது, அதை நீங்க சரியான முறையில நீங்க வந்து அதை நீங்க சேனலைஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இட் வில் பி a குட் சர்வன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ பகவான் நீங்க லாஸ்ட் அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஒன்லி த இன்னர் ஆர் ட்ரூ வைட்டல் பீயிங் ரீப்ளேசஸ் த அவுட்டர் லைஃப் பர்சனாலிட்டி. இதுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணணும். நம்ம எய்ம் பண்றது என்ன அப்படின்னா, கூடுமான வரைக்கும் நம்மளுடைய we should try to live from live within. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம சர்ஃபேஸ்ல இருக்காம சர்ஃபேஸ் வைட்டல் பீயிங்கால நம்ம வந்து வழிநடத்தப்படாம இன்னர் வைட்டல் பீயிங், இன்னர் ட்ரூ வைட்டல். ஏன் இன்னர் ட்ரூ வைட்டல் பீயிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இட் இஸ் க்ளோசர் டு சைக்கிக் பீயிங். இன்மோஸ்ட் பீயிங் அப்படிங்கிறது சைக்கிக் பீயிங். அதுக்கு அது க்ளோஸா இருக்கிறதுனால அந்த இன்னர் அண்ட் ட்ரூ வைட்டல் பீயிங் வந்து நம்ம வந்து அது வந்து நம்ம பாசிட்டிவா புஷ் பண்ணோம். It is only if the inner or true vital being replaces the outer life personality that the drive of the vital ego, நம்மளுடைய சர்ஃபேஸ் வைட்டல் எப்பொழுதுமே ஈகோவோட சேர்ந்திருக்கும், ஆனா இன்னர் ட்ரூ வைட்டல் அப்படி கிடையாது. So that the drive of the vital ego can be wholly overcome அப்படிங்கிறார். And the life force become the servant of the soul. நம்மளுடைய சைக்கிக் பீயிங்க்கு வந்து லைஃப் ஃபோர்ஸ் வந்து கீழ்ப்பழிந்து செயல்படும் சேவகனாக இருக்கும் அப்படிங்கிறார். எது வந்து நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ் அவசியம், ஃபோர்ஸ் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. பட் அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ஹையர் பிரின்சிபலுக்கு கீழே செயல்பட அலோவ் பண்ணோம் அப்படின்னா
அது வந்து நமக்கு வந்து இட் பிகம்ஸ் அ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபார் த ஆக்ஷன் ஆஃப் அ ட்ரூ ஸ்பிரிச்சுவல் பீயிங் அப்படிங்கிறார். ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, as long as we subordinate our vital நம்மளுடைய இந்த லைஃப் ஃபோர்ஸை டு அவர் சோலுக்கு நம்ம அதுக்கு அடிபணிந்து நம்ம செயல்பட அனுமதித்தோம் என்றால், இட் பிகம்ஸ் அ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபார் த ஆக்ஷன் ஆஃப் அ ட்ரூ ஸ்பிரிச்சுவல் பீயிங் அப்படிங்கிறார். ஸோ பகவான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த 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 சாப்டர்ல வைட்டலை பத்தி ரொம்ப அழகா கொண்டு அழகா முடித்திருக்கின்றார். அதை எப்படி நம்ம கொண்டு போகணும், நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத முடிச்சிருக்கார். இதை நம்ம வந்து நம்ம மேலும் மேலும் இதை குறித்து சிந்திக்கலாம். அடுத்த பேராகிராஃப் வரும்போது அடுத்த செஷன்ல இருந்து பார்க்கலாம்.